வணக்கம். இது முற்றிலும் பெண்களுக்காக. வெயில் காலத்துல பெண்கள் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடியது வெள்ளைப்படுதல். ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய ஆகுது, எனக்கு இடுப்பு பகுதியில ஓவர் பெயின் இருக்கு, உட்காரவே முடியல, அதனால நாங்க என்ன பண்ணலாம் டாக்டர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கான இந்த பதிவு. என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளைப்படுதலே ஏன் இருக்கு அப்படின்னா, உடல் ஓவர் உஷ்ணத்தாலையும் சில கிடைக்க வேண்டிய சத்துக்கள் குறைபாடாலையும் அல்லது நைட் ஒர்க் பண்றவங்க, இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நைட் ஒர்க் பாக்குறவங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ குளிர்காலத்துல எல்லாம் ஓரளவு அது உங்களுக்கு டாலரபிளா இருந்திருக்கும். இந்த வெயில் காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், ஆகாரங்கள் சரியான நேரத்துக்கு எடுக்க மாட்டோம், ஸ்வெட்டிங் நல்லா ஆகும். அதை ஈக்குவல் பண்றதுக்கு தண்ணீர் நிறைய அருந்தாம இருந்திருக்கும். நம்மளுடைய உள்ளுறுப்புகளை நல்லா கிளீன் பண்ணல, உள்ள ஆடைகளை கிளீன் பண்ணல அப்படின்னாலும் ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு என்ன ஆகும், யூட்ரஸ் வரைக்குமான அந்த தொற்று ஏற்பட்டு வெள்ளைப்படுதல் ஏற்படும். இன்ஃபெக்ஷன் ஆனாலும் வெள்ளைப்படுதல் ஏற்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இரவு நேரத்துல பனி நிறைய செய்யறாங்க, அவங்களுக்கும் உடம்பு ஓவர் உஷ்ணமாகி வெள்ளைப்படுதல் ஏற்படும். தண்ணி சரியா குடிக்கல, உங்களோட ஹைஜீனிக் சரியா இல்ல அப்படின்னாலும் இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படும். ஜூஸ் குடிக்கும் பெண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், ஜூஸா மட்டும் எடுக்காதீங்க, பழங்களா சாப்பிட்டு பழகுங்க, தண்ணீர் நிறைய எடுங்க. இதெல்லாம் எடுத்தீங்க, மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க. ஏன்னா மூளைக்கு தேவையான உஷ்ணம், மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காத பட்சத்துலதான், மூளையில தான் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய ஹார்மோன்கள் அங்கதான், நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோனே அங்கதான் மூளையில தான் சுரக்குது. ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரியில தான் சுரக்குது. அப்போ இந்த இடங்கள்ல சுரப்பு கம்மியாகும் போது, மூளை ஓவரா உஷ்ணமாகும் போது, மூளைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்கும் போது, மூளைக்கு தேவையான நீரோட்டங்கள் கிடைக்காம இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ஹார்மோனை குறைவாகவோ அதிகமாகவோ சுரந்துருச்சு அப்படின்னா நமக்கு யூட்ரஸ் பிரச்சனைகள் ஏற்படும். அதன் மூலமாகவும் வெள்ளைப்படுதல் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நல்ல சத்தான ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. பல ஜூஸுக்கு பதிலாக பழங்களாக சாப்பிட்டு பழகுங்க. பழங்கள், காய்கறிகள், அதற்கப்புறம் நாங்க உங்களுடைய விருப்பப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க. வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வலி கண்டிப்பாக இருக்கும். அதனால இடுப்பு வலிக்குது, நீங்க வேற ஏதாவது பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. வெள்ளைப்படுறவங்களுக்கும் இடுப்புல பிரச்சனை வரும், கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் இடுப்புல பிரச்சனை வரும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு பகுதியில வலி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கற்றாழை சாறு, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு தண்ணி நிறைய குடிக்கிறதோட மட்டும் இல்லாம, வெளிப்புறத்துல இருந்தும் திரிபலா சூரணத்தை கொஞ்சம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மேல உள்ள தெளிந்த தண்ணீரை வைத்து கீழ்ப்பகுதியில நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு தொடச்சிருங்க. இத மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல், இடுப்பு வலி, இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துல இருந்தும் முற்றிலும் நம்ம விடுபடலாம்.